இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். புதிய தலைமுறை என்கின்ற தொலைக்காட்சியின் ஒரு பேட்டியில் பத்திரிகையாளர் மணி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார். அந்த பேட்டியில் அவர் முன்னால் வைக்கப்பட்டிருக்கின்ற கேள்வி, அதிமுகவை சார்ந்தவர்கள் திருமாவளவனை கூட்டணிக்கு பகிரங்கமாக நேரடியாகவே அழைக்கிறார்கள், பொது வெளியிலேயே அழைக்கிறார்கள். இதை எப்படி பார்க்கிறீர்கள் என்று கேட்ட கேள்விக்கு அந்த பத்திரிகையாளர் மணி சொன்ன கூற்று என்னவென்று கேட்டால், திருமாவளவன் இன்றைக்கு கூட்டணி அரசியலில் மிகப்பெரிய கேம் சேஞ்சராக இருக்கிறார். கூட்டணி அரசியலில் அவர் ஹீரோவாக இருக்கிறார். 30 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அதிமுக ஏன் இப்படி திருமாவளவனுக்கு பகிரங்கமாக கூட்டணி அழைப்பு விடுக்கிறார்கள் என்று சொன்னால், திருமாவளவனுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருப்பதாக அதிமுக நினைக்கிறது. ஆகவே திருமாவளவனை அழைக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார், திருமாவளவன் மத்தியிலே மோடி ஆட்சி இருக்கின்ற வரை, பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி இருக்கின்ற வரை அவர் திமுக கூட்டணியில் தான் தொடர்வார். பாரதிய ஜனதா கட்சிக்கு தன்னை மிகப்பெரிய எதிர்ப்பாளராக திருமாவளவன் முன்னிலைப்படுத்தி இருக்கிறார். ஆகவே மோடி ஆட்சி இருக்கின்ற வரையில் அவர் திமுக கூட்டணியை விட்டு வெளியேற மாட்டார் என்று ஒரு கருத்தையும் அந்த பத்திரிகையாளர் மணி என்பவர் சொல்லியிருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், திருமாவளவன் கூட்டணி அரசியலில் ஹீரோ கிடையாது, ஜீரோ தான். அந்த ஜீரோ எந்த இடத்தில் பயன்படுகிறது என்றால், 10 போட்டுவிட்டு பக்கத்திலே ஒரு ஜீரோவை போட்டால் 100 ஆகும். அப்படி ஒரு ஜீரோவாக அதிமுக திருமாவளவனை நினைத்திருக்கிறது. திருமாவளவனை ஹீரோவாக நினைக்கவில்லை. திருமாவளவனை தேடி தேடி போய் கூட்டணிக்கு அழைக்கின்ற அளவிற்கு அதிமுக பலகீனமாக இருக்கிறது. அவர்கள் தன்னுடைய செல்வாக்கை இழந்து விட்டார்கள். எம்ஜிஆர் காலத்தில் இருந்த செல்வாக்கு அதிமுகவிற்கு இல்லை. 96ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே ஜெயலலிதா தோற்று அதற்கு பிறகு மிகப்பெரிய பின்னடைவு அதிமுகவுக்கு ஏற்பட்டது. அப்படி அதிமுகவுக்கு ஏற்பட்டதற்கு பிறகு அதற்கு பிறகு ஜெயலலிதாவால் அந்த கட்சியை தூக்கி நிறுத்த முடிந்தது. காரணம், அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்தது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்தது, வைகோவுடைய மதிமுக இருந்தது. இதில் பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய பலமாக ஜெயலலிதாவுக்கு இருந்தது. ஆகவேதான் அதற்கு அடுத்து நடந்த தேர்தலில் ஜெயலலிதா வெற்றி பெற முடிந்தது. 96ஆம் ஆண்டு தேர்தலில் படுதோல்வியை சந்தித்த ஜெயலலிதா, இன்னும் சொல்ல போனால் திமுகவினரால் திராட்சை எஸ்டேட்டிற்கு ஓடிவிடுவார், அமெரிக்காவிற்கு ஓடிவிடுவார், அரசியலை விட்டு துறவரம் கொண்டு விடுவார் என்று சொல்லப்பட்ட ஜெயலலிதா மீண்டும் தன்னை நிலைநிறுத்தி கொண்டது கூட்டணி கட்சிகளுடைய தயவால் தான். அதற்கு பிறகு ஜெயலலிதா வைகோவை அண்ணன் என்றும் திருமாவளவனை அன்பு தம்பி என்றும் அழைத்தார். இதை பார்த்திருக்கிறார்கள். அதை போலத்தான் மணி சொல்கின்ற கூற்று, திருமாவளவனை தன்னுடைய அன்பு சகோதரர் என்று ஸ்டாலின் அழைக்கிறார், ஆகவே அவர் திமுக கூட்டணியை விட்டு வெளியேற மாட்டார் என்று சொல்கிறார். இதே திருமாவளவனை ஜெயலலிதா அவர்கள் அன்பு தம்பி என்று அழைத்ததையும் இந்த நாட்டு அரசியல் பார்த்திருக்கிறது. அதற்கு பிறகு திருமாவளவன் ஜெயலலிதாவை விட்டு விலகி மக்கள் நல கூட்டணி அமைத்து மீண்டும் திமுக கூட்டணியில் ஐக்கியமானதை எல்லாம் பார்த்திருக்கிறோம். எப்படி, எந்த அடிப்படையில் ஸ்டாலின் திருமாவளவனை அன்பு சகோதரர் என்று சொல்லுவதை வைத்து அவர் திமுக கூட்டணியிலே நீடிப்பார் என்று மணி சொன்னார்? மணி எப்படி இவ்வளவு காலம் ஒரு பெரிய பத்திரிகையாளராக இருந்தார் என்றெல்லாம் சந்தேகம் எழுகிறது. இன்னொரு கருத்தையும் சொல்கிறார், 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணி என்ற கூட்டணி உருவாவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது, அதற்கான கட்டமைப்பை ஏற்படுத்தியது திருமாவளவன் தான் என்று சொல்கிறார். இது முழுக்க முழுக்க ஒரு தவறான செய்தி, ஒரு இட்டு கட்டிய செய்தி. அந்த மக்கள் நல கூட்டணியை உருவாக்கியதே மறுமலர்ச்சி திமுகவுடைய அன்றைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் தான். காரணம், வைகோவுடைய கட்சியை திமுக சின்னாபின்னமாக உடைத்து நொறுக்கிவிட்டு வைகோவை ஒரு தனி மனித கட்சியாக மறுமலர்ச்சி திமுகவை சிதைத்தார்கள். ஆகவேதான் இந்த 2016ஆம் ஆண்டு தேர்தலில்
நாம் வெற்றி பெறவில்லை என்றாலும் பரவாயில்லை, தனக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்லை, திமுகவிற்கு 2 கண்களும் போக வேண்டும் என்று திட்டமிட்டு வைகோ மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், இன்னும் சில உதிரி கட்சிகளை இணைத்து கடைசியாக மக்கள் நல கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக வைகோவை தான் பிரகடனப்படுத்துவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜயகாந்தை அழைத்து வந்து அவரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி திமுகவை படுதோல்வி அடைய செய்ததில் திருமாவளவனுக்கும் அன்றைக்கு பங்கு உண்டு. ஆகவே இந்த திருமாவளவனை அன்பு சகோதரர் என்று அழைப்பதெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் அரசியல் ஆதாயத்திற்கு தானே தவிர உள்ளபூர்வமான அன்பு திமுகவிற்கு எந்த காலத்திலும் கூட்டணி கட்சிகளின் மீது கிடையாது. அது திருமாவளவனுக்கும் தெரியும். ஆகவேதான் திருமாவளவன் இப்பொழுது ஒரு ஆடுபுலி ஆட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். அதிமுகவிலிருந்து அதிமுகவை சார்ந்தவர்கள் திருமாவளவனுக்கு பகிரங்கமாக கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தால் அவர் அதை பற்றி எந்த கருத்தும் சொல்லாமல் நாங்கள் திமுக கூட்டணியில் நீடிக்கிறோம் என்று ஒப்புக்கு சப்பானியாக திருமாவளவன் கூறிக்கொண்டிருக்கிறார். அதை பற்றி ஒரு பேட்டியிலே தெரிவித்த திருச்சி சிவா திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர், அவருடைய மகன் சூர்யா சிவா, திருமாவளவன் எந்த பக்கம் வேண்டுமானாலும் சாய்வார், அங்கே கிடைக்கின்ற ஆதாயத்திற்காக எடப்பாடி பழனிசாமியிடம் பெரிய ஆதாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், அப்படி கிடைக்கின்ற பொழுது அவர் பக்கம் சாய்ந்து விடுவார் என்று திருச்சி சூர்யா சிவா ஒரு பேட்டியில் பட்டவர்த்தனமாக கூறியிருக்கிறார். இதில் ஒரு வேடிக்கை என்னவென்று கேட்டால், பல ஆண்டுகள் ஆட்சியிலே இருந்த ஒரு கட்சி, தமிழகத்திலே நடந்த திராவிட கட்சிகளின் ஆட்சியில் அதிக காலம் ஆட்சியிலே இருந்தது அதிமுக தான். ஒரு 10 ஆண்டுகள் அதிமுக என்கின்ற கட்சியை எம்ஜிஆர் காலத்தில் அசைத்து பார்க்க முடியாமல் முட்டி மோதி தோல்வியை சந்தித்து மண்டையை உடைத்துக் கொண்டவர் தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள். எம்ஜிஆர் மரணமடைந்ததற்கு பிறகுதான் ஆட்சி அதிகாரத்தின் பக்கமே திமுக செல்ல முடிந்தது. இவ்வளவு மோசமான நிலைமையிலே இருக்கிற கட்சி திமுக. அந்த கட்சி அதிமுகவை இன்றைக்கு பலவீனப்படுத்தி இருக்கிறது. அதிமுக மிகவும் பலவீனமாக இருக்கிறது. ஆகவே யாராவது கூட்டணிக்கு கிடைப்பார்களா என்ற நப்பாசையில் திருமாவளவனுக்கு கூட்டணி அழைப்பு விடுவது, சீமானுக்கு கூட்டணி அழைப்பு விடுவது, புதிதாக துவக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கட்சிக்கு அழைப்பு விடுப்பது, இவற்றையெல்லாம் இவர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள் பகிரங்கமாகவே பேசுவது, அதிமுகவிற்கு அந்த கட்சியை சார்ந்தவர்கள் மறுப்பு சொல்வது, இவையெல்லாம் தமிழக அரசியலில் அதிமுக ஆடுபுலி ஆட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. அதிமுக தன்னுடைய அடிப்படை செல்வாக்கை இழந்து விட்டது என்பதற்கான அடையாளம். அதிமுக தன்னுடைய அடிப்படை செல்வாக்கை இழந்து விட்டது என்பதை பயன்படுத்தி கொண்டு திருமாவளவன் ஆதாயம் தேட முயற்சிக்கிறார். அவருக்கு பத்திரிகையாளர் மணியை போன்றவர்கள் முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.